நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். ஆளும் அரசிற்கு எதிராக தொகுதி வாரியாக உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுவை NR காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த முறைகேடுகள் மீது விசாரணை நடத்த வேண்டும், காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களை முடக்கிய NR ஆட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் சட்டசபை வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் சட்டசபை செயலர் அன்பழகன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனை அவர்கள் ஏற்கவில்லை. இதனையடுத்து சபாநாயகர் சபாபதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அதனையும் ஏற்காமல் தொடர்ந்து மாலை 5:30 மணி வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாலை 5:30 மணியளவில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார். உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டு வெளியே வந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் குறைகளை எடுத்துரைக்க சட்டசபையில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். இது பற்றி முதல்வரோ அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினர்களோ கண்டுகொள்ளவில்லை. சபாநாயகர் மட்டும் தங்களது கோரிக்கைகளை கேட்டதாகவும் அதற்கு அவர் அளித்த பதில் திருப்தியாக இல்லாததால் போராட்டத்தை தீவிரப்படுத்த தொகுதி வாரியாக உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். அதன் முதற்கட்டமாக நவம்பர் 5ஆம் தேதி ஏனாம் தொகுதியில் போராட்டம் துவங்க உள்ளதாகவும் தொடர்ந்து தொகுதி வாரியாக நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னணி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று கூறினார். புதுவை நோனாங்குப்பம் படகு குழாமிற்கு திடீர் விஜயம் செய்த ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா கடல் அழகை கண்டு ரசித்தார். புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா கடந்த ஒரு மாதமாக எந்த அறிவிப்பும் இன்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தி வருகிறார். அதன்படி நேற்று 18ஆம் தேதி மாலை நோனாங்குப்பம் படகு குழாமிற்கு சென்றார். ஆளுநர் வருவது குறித்து அறிந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு, இயக்குநர் சிவக்குமார் மற்றும் ஊழியர்கள் விரைந்து வந்து ஆளுநரை வரவேற்றனர். பின்னர் படகு மூலம் நோனாங்குப்பம் கடல் பகுதிக்கு சென்று அங்கு தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் ஏற்பாடு செய்திருந்த மாணவர்களின் கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். பின்னர் கடற்கரை பகுதியை ஒட்டி நாற்காலியில் அமர்ந்தபடி இயற்கையின் அழகை ரசித்தனர். இதனையடுத்து படகில் புறப்பட்டு மீண்டும் படகு குழாம் வந்ததை அடுத்து காரில் ராஜ்நிவாஸ் புறப்பட்டு சென்றார். ஆளுநர் வருகையை முன்னிட்டு SP தெய்வசிகாமணி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது என்று முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை அரசு அங்குள்ள தமிழர்களுக்கு எதிராக கொலை மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டுள்ளது, மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளன மற்றும் சிறுபான்மையினராக உள்ள தமிழர்களுக்கு சம உரிமை மறுக்கப்படுகிறது. இந்நிலையில் இலங்கை தலைநகர் கொழும்புவில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள காமன்வெல்த் மாநாட்டில் கனடா பங்கேற்காது என்று அந்நாட்டின் பிரதமர் அறிவித்துள்ளார். அதேபோன்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் பங்கேற்கக்கூடாது என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், பாமக தலைவர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கக்கூடாது என்று வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் மாணவர்கள் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதன்படி முதல்வர் ரங்கசாமி பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழக மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பு அளித்து இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா சார்பில் யாரும் பங்கேற்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். விபத்தில் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்த காவலர் ராஜாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்ட மாட்டோம் என்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பு காராமணி குப்பத்தை சேர்ந்த பயிற்சி காவலர் ராஜா கடந்த சில தினங்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வந்த வேன் மோதி படுகாயமடைந்தார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் அவருக்கு மூளை சாவு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க அவரது பெற்றோர்கள் முன்வந்தனர். ராஜாவின் இருதயம், சிறுநீரகம், கல்லீரல் உள்பட உடல் உறுப்புகளை தானமாக மருத்துவர்கள் பெற்றுக்கொண்டனர். இதனையடுத்து அவரது இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பங்கேற்று ராஜாவின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி மலரஞ்சலி செலுத்தினார். தான் மறைந்தாலும் பலரது உயிர்களை வாழ வைத்த ராஜாவின் இறுதி ஊர்வலத்தில் அவருடன் பணியாற்றிய பயிற்சி காவலர்கள் மட்டுமன்றி பொதுமக்கள், காவல் அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
இதனையடுத்து மறைந்த காவலர் ராஜாவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்ச்சி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் கால்பந்து கழக தலைவருமான ஜான்குமார் தலைமையில் நடந்தது. நிகழ்ச்சியில் திரு ஜான்குமார் மற்றும் கால்பந்து கழக நிர்வாகிகள் மறைந்த காவலர் ராஜாவின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி மற்றும் மௌன அஞ்சலி செலுத்தினர். மற்றும் ராஜாவின் உடல் உறுப்புகளை தானம் வழங்கிய பெற்றோரின் பரந்த மனப்பான்மைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று இரங்கல் தெரிவித்த ராஜாவுடன் பணியாற்றிய பயிற்சி காவலர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து இனிமேல் செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டக்கூடாது, ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டக்கூடாது, ஹெல்மெட் அணிந்துதான் வாகனம் ஓட்ட வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேலும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நண்பர்கள் கால்பந்து கழகம் சார்பில் கால்பந்து போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் நிலையில் வரும் 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடத்தப்படும் கால்பந்து போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் பரிசுகளை வழங்காமல் அந்த தொகையினை ராஜாவின் குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. புதுவை திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி சார்பில் நடந்த பேச்சு, கட்டுரை, கவிதை போட்டிகளில் 1500 மாணவ மாணவியர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 105வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழக பொருளாளரும் இளைஞரணி அறக்கட்டளை நிறுவனருமான ஸ்டாலின் ஆணைக்கிணங்க புதுவை ஜெயராம் திருமண நிலையத்தில் திமுக இளைஞரணி சார்பில் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு, கட்டுரை, கவிதை ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. முன்னாள் இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனஸ் வரவேற்று பேசிட துணை அமைப்பாளர்கள் திருவண்டார்கோவில் காந்தி, ஜெயபிரகாஷ், ஐஜி வீரராகு, இளம்பரதி, சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில இளைஞரணி துணை செயலாளர் அசீன் முகமது ஜின்னா பங்கேற்று போட்டிகளை துவக்கி வைத்திட மன்னை இளங்கோவன் தலைமை நடுவராக இருந்து நிகழ்ச்சியை நடத்தினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான CP திருநாவுக்கரசு, துணை அமைப்பாளர்கள் SP சிவகுமார், ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை மகளிர் பிரச்சார அணி செயலாளர் நளினி சாரங்கன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், கோபால் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்த நிகழ்ச்சியில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பேச்சு, கட்டுரை, கவிதை ஒப்புவித்தல் போன்ற போட்டிகளில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் பங்கு பெற்ற மாணவ மாணவியர் அனைவருக்கும் நோட்டு, அட்டை, புத்தகப்பை, எழுது பொருட்கள் மற்றும் சான்றிதழ் என சுமார் 8 லட்சத்திற்கும் மேலான பரிசுகள் வழங்கப்பட்டன. மற்றும் போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவியர் அனைவருக்கும் காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. கலை நிகழ்ச்சியில் பங்கேற்க வியட்நாம் பயணம் மேற்கொண்ட புதுவை கலைக்குழுவினரை முதல்வர் ரங்கசாமி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். இந்தியா வியட்நாம் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் அகில இந்திய சமாதான செயல்பாட்டு கழகம் சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்க புதுவை மாநிலம் சார்பில் 15 பேர் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், மார்க்சிஸ்ட் செயற்குழு உறுப்பினர் முருகன், NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், அமைப்பின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஜீவானந்தம் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் வியட்நாம் புறப்பட்டு செல்கின்றனர். முன்னதாக அவர்கள் சட்டசபையில் உள்ள முதல்வர் அறையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தனர். அப்போது முதல்வர் ரங்கசாமி கலைக்குழுவினரை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். அவர்கள் இங்கிருந்து பேருந்து மூலம் சென்னை சென்று பின்னர் அங்கிருந்து விமானம் மூலம் வியட்நாம் செல்கின்றனர். புதுவை தொழிலாளர் துறை சார்பில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையினை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை தொழிலாளர் துறை சார்பில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கத்தில் உறுப்பினராக பதிவு செய்துள்ள ஊழியர்களின் மகன், மகள் கல்வித்தரத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்து தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியில் தொழிலாளர் துறை அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றவருக்கு 15,000, 2ஆம் பரிசாக 10,000, 3ஆம் பரிசாக 7,000, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் பரிசாக 10,000, 2ஆம் பரிசாக 7,000, 3ஆம் பரிசாக 5,000 என மொத்தம் 54,000 ரூபாய்க்கான பரிசுத் தொகையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடந்த வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரம் வழங்கப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடந்தது.
பேரணியை நூற்றுக்கணக்கான மாணவிகள் பங்கேற்று காந்தி வீதி, முத்தியால்பேட்டை, திருவள்ளுவர் நகர் வழியாக சென்று பொதுமக்களிடையே வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தல், முகவரி மாற்றுதல் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரச்சுரங்களை வழங்கினர். பேரணியில் தேர்தல் அதிகாரி நெடுஞ்செழியன் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அதேபோன்று அன்னை தெரேசா சுகாதார அறிவியல் மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடந்த வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை கல்லூரி புல முதன்மையர் டாக்டர் முரளி, கல்வி பதிவாளர் முனைவர் கோபால் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய கையேடுகளை ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக சென்று வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை உசிட்டேரி புனித அகிலா தெரேசம்மாள் ஆலய ஆண்டு திருப்பலி நாளை 20ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. இது தொடர்பாக ஆலய தந்தை தனம் கூறுகையில், புதுவை உசிட்டேரிக்கு அருகாமையில் உள்ள அகிலா தெரேசம்மாள் ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா திருப்பலி நாளை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெற உள்ளதால் சகோதர சகோதரிகள் தவறாமல் திருப்பலியில் பங்கேற்று தெரேசம்மாளின் ஆசிரியையும் பாதுகாப்பினையும் பெறுமாறு கேட்டுக் கொண்டதாக கூறினார். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறு அன்றும் காலை 9 மணிக்கு ஆலயத்தில் திருப்பணி நடைபெறும் என்றும் அது சமயம் சகோதர சகோதரிகள் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டதாக கூறினார். புதுவை ஜெயராணி அரசு உதவி பெறும் பள்ளியில் நடந்த அறிவியல் கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. புதுவை லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் உள்ள ஜெயராணி அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி தலைமை ஆசிரியை அருள் சகோதரி ஆல்மா பாத்திமா தலைமையில் நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தூய இதய பசிலிக்கா உதவி தந்தை ஜான் பால் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். மாணவியரின் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்ற கண்காட்சியில் அருள் சகோதரி சாலியோ, திரிபுர சுந்தரி ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கி பாராட்டினர். திரளான மாணவர்கள் கண்டு மகிழ்ந்த அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி அறிவியல் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை நெட்டப்பாக்கத்தில் உரிய சிகிச்சை அளிக்கப்படாததால் வாலிபர் இறந்ததாக கூறி சடலத்தை சாலையில் போட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை நெட்டப்பாக்கம் ஏரிப்பாக்கம் பழைய காலனியை சேர்ந்த ஜெயராமன் என்கிற தனியார் நிறுவன தொழிலாளி குடும்ப தகராறு காரணமாக தூக்கு போட்டுக் கொண்டார். உறவினர்கள் அவரை மீட்டு நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நேற்று 18ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் கொண்டு சென்றபோது அங்கு மருத்துவர் இல்லாததால் செவிலியர்கள் சிகிச்சை அளித்து புதுவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு பரிந்துரை செய்தனர். ஆனால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லாததால் அவரை கொண்டு செல்ல முடியாமல் 1 மணி நேரத்தில் வாலிபர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு பணியில் இருந்தவர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். இத்தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் சுகாதாரத்துறை இயக்குநர் மற்றும் காவல்துறை எஸ்பி இங்கு வந்து அலட்சியமாக இருந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை கைது செய்ய வேண்டும் என கூறி சடலத்தை சாலையில் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததும் அனைவரும் கலைந்து சென்றனர். மேலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சாவியுடன் சென்று விட்டதால் ஒரு உயிர் போய்விட்டது. ஆனால் போலீசாரின் உதவியால் அங்கு சிகிச்சைக்கு வந்த மற்றொரு பெண் புதுவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். எனவே புதுவை அரசு சுகாதார அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படும் இதுபோன்ற பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.